நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணும்போது முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த இடம் பார்ப்பீங்க இல்லைங்களா? இப்படி வைக்கும்போது அந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் அதுக்கு கீழே 1.5 இன்ச்சுங்கிறது நமக்கு கணக்கு. ஓகேங்களா? இதே நீங்கள் உள் பக்கமாக திருப்பும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது வேறு மெஷர்மெண்ட்டில் இருக்கும். இந்த சைடு ஒரு மெஷர்மெண்ட்லேயும் இந்த சைடு ஒரு மெஷர்மெண்ட்லேயும் இருக்கும். அதாவது இதை விட அது 1/2 இன்ச்சுக்கு மேலாக இருக்குது. ஃப்ரண்ட்டும் பேக்கும் இப்படி டிஸ்டன்ஸு இருக்கிறது உங்களுக்கு ப்ளவுஸ் உள் பக்கமாக வெளி பக்கமாக பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். ஜாயினிங் இந்த 2 லைனும் ஒரே கோட்டில் வரணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் உள் பக்கமாக திருப்பி போட்டு மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க, மார்க் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதை நீங்கள் பார்த்து தான் பண்ணணும். இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் பேக்கில் ஒரு அளவும் ஃப்ரண்ட்டில் ஒரு அளவுமா வச்சு இப்படி மார்க் பண்ணுவீங்க. ஒரு எக்ஸாம்பிள், பேக்கில் கீழாக இருந்தது இல்லைங்களா, அதை வச்சு எடுப்பீங்க. ஃப்ரண்ட்டில் மேலாக இருக்கிற அளவை வச்சு எடுப்பீங்க. இப்போது நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கீழே மடித்து அடிக்கும்போது கீழே அந்த 1.5 இன்ச்சுன்னு வச்சது 1/2 இன்ச் 3/4 இன்ச் அவ்வளோதான் வரும். அப்போ அந்த மடித்து அடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப இந்த அளவில் மடித்து அடித்தா ப்ளவுஸ்க்கானது நல்லா இருக்காது. நீங்கள் இதை ஒரு செக் பண்ணணும் அப்படின்னாக்கா பேக் சைடில் ஷோல்டர் பிடிச்சிக்கோங்க. இது போல் ஷோல்டர் ஆஃபாக மடிச்சுட்டு கீழே இருக்கு இல்லைங்களா டாட்டு, அந்த நேரம் பிடிச்சிட்டு இப்படி வச்சு பார்த்தீங்கன்னாக்கா அதை அந்த இடத்துல சீம், அதனால் அது நான் 1/2 இன்ச்சு கொஞ்சம் பிலோவில் வச்சுருக்கேன். இங்கேருந்து இந்த டாட் இழுத்து வச்சு பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் இருக்கணும். இந்த சைடு நீங்கள் செக் பண்ணுறத விட இந்த லென்த்தை செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இப்படி செக் பண்ணும்போதே இந்த 1.5 இன்ச்சுங்கிறது உங்களுக்கு எவ்வளோ தூரத்தில் இருக்குங்கிறத தெரிஞ்சிடும். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்து வச்சே பார்த்துக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு வாட்டி எல்லா சைடும் நம்ம செக் பண்ணிக்கணும். அது எப்படி செக் பண்ணணுங்கிறது, ஸ்டிச் பண்ண ப்ளவுஸுக்கு எப்படி செக் பண்ணணும், கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி செக் பண்ணணுங்கிறதெல்லாம் நான் ஒரு தனி வீடியோவாகவே உங்களுக்கு கொடுக்குறேன். பார்த்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணும்போது வர பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு கட் பண்ணும்போதே நம்ம சரி பண்ணிக்கிறது நல்லது. ஓகே.